முற்போக்குவாதிகளுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன வாக்கே தகராற அதெல்லாம் கிடையாது. இளையராஜா என்றும் போற்றக்கூடியவர். நான் வந்து இளையராஜாவுடைய மிகப்பெரிய ரசிகர். சிறு வயது இளையராஜா பாட்டை கேட்டு, ஆனா அவருடைய பாடலை கேட்கலாம், அவருடைய பேச்சுகள் கேட்க முடியாது. அதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்ப நம்ம பிரிச்சு பார்க்கணும், இளையராஜா பாடல் வேற, இளையராஜா வேற. அப்படிங்கும் போது நீங்க அந்த மாதிரி நீங்க அவரை யோசிக்க வேண்டிய அவசியம், பார்க்க வேண்டிய அவசியம் தான். அவர் அந்த மாதிரி இல்லையே, அவர் அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே. அந்த மாதிரி நினைச்சிருந்தாருன்னா அவருடைய பழைய வார்த்தைகள் புரிஞ்சு இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பார்ல. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கலாமா, உட்காந்து சேர தட்டி வைக்கலாமா, உங்களுக்கு நன்றி இல்லையா, நீங்க ஜாலரா போடுறீங்க, பிழைக்கிறீங்க. இதே வார்த்தையை நம்ம திருப்பி இவர்கிட்ட இளையராஜா கேட்டா, வஜ்ஜிவர்னா செல்லம்ல ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்தலன்னா நீங்க என்ன இருப்பீங்க? கலைஞர் கொடுத்த வீடு இருக்கு, கலைஞர் கொடுத்த இடம் இருக்கு, எல்லாருக்கும் ஜாலரா போட்டு வாங்கினாரு, புத்தகத்தை பொழைச்சிடுவாரு, அவர் ரொம்ப திறமையானவர், அப்படி இப்படி நிறைய அவரை அது அந்த விஷயத்துக்காக கோவப்படுற மாதிரி தெரியல, பெர்சனலான விஷயங்கள் மாதிரி போடுது. அரசியல் லாபத்துக்காக வந்து நீங்க வந்து ஜாலரா போடுறீங்க, கலைஞர் கொடுத்த இடம்லாம் இருக்குல்ல, நீங்க சந்தோஷமா தானே இருக்கு. கலைஞர் வந்து வைரமுத்து அவர்களை ஓப்பனா சொல்லணும்னா 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக போடுறதுக்காக முயற்சி பண்ணாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. திரைப்பட பாடலாசிரியர் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வைரமுத்து அடைச்சிட்டாங்க, சொல்ல போனா ஓப்பனா சொல்லணும். அதை தாண்டி இலக்கிய உலகத்தை விட்டுருந்தீங்கன்னா ஒன்னும் பெரிய அளவு சாதனை பண்ணிருப்பாரு, அது பெரிய பெரிய உயரத்துக்கு போயிருக்கும். தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சினிமா திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. அதுல இசை பெரிதா, பாடல்கள் பெரிதா அப்படின்றத, வரிகள் மொழி பெரிதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு இடத்துல ஞானி அஞ்ஞானிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இது இளையராஜா குறித்து சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன், தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்ற மாதிரி இவரு உடனே வைரமுத்து ஒரு நல்ல மனிதர் தான், நல்ல திறமையுள்ளவர், ஆனா நல்ல மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனி அவர் பேசினார்னா அவரை வந்து ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டுற துணியில பேசியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, வைரமுத்து என்ன பேசினாரு, இந்த சர்ச்சை வைரமுத்து இளையராஜா சண்டை ரொம்ப நீண்ட காலமாவே அவ்வப்போது வரத பாக்குறேன், இப்பவும் அது எழுந்திருக்கதை எப்படி பாக்குறேன்? இல்ல, முதல்ல வந்து இளையராஜா வைரமுத்துக்குள்ள பிரச்சனையை வந்து பலரும் பல டைமென்ஷன்ல சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனை. ஆனா இது வரைக்கும் அந்த பிரச்சனை யாருன்னு முழுவதுமா யாருக்குமே தெரியாது. ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு. இளையராஜாவும் வைரமுத்து அவர்களுக்கு 2 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியும். அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கட்டும். ஆனா இப்ப நடந்தது, ஒரு இசை வெளியீட்டு விழாவில் பேசிட்டார். ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா இல்ல வார்த்தைகள் முக்கியமா, வரிகள் முக்கியமா அப்படின்னா 2மே முக்கியம். ஒரு சில பாடல்கள் வந்து வரிகளால உயர்ந்து போயிடும், ஒரு சில பாடல் இசையால போயிடும், 2ம் சேர்ந்துதான் ஒரு பாடலா வரும். அது புரிந்து கொண்டவர்கள் வந்து ஞானி, புரியாதவர் அஞ்ஞானின்ற மாதிரி அவர் பேசிட்டார். இதுதான் பேசியிருக்காரு. இதுக்கு தான் பதில் அடி கொடுக்குற மாதிரி கங்கை அமரன் அவர்கள் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி மிரட்டுற தோணியில ஏறி வந்து ஏணி எட்டி உதைக்கிறாரு, உட்கார இடம் கொடுத்தவங்க தூக்கி எழுந்தாரு. டெய்லி வந்து இளையராஜாவுடைய போட்டோவை பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடணும் வைரமுத்து, அந்த அளவுக்கு நாங்க அவரை வளர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறோம், நாங்க இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள கருத்து. அடுத்து சொல்றாரு, கலைஞர் கொடுத்த வீடு இருக்கு, கலைஞர் கொடுத்த இடம் இருக்கு, எல்லாருக்கும் ஜாலரா போட்டு வாங்கினாரு, புத்தகத்தை பொழைச்சிடுவாரு, அவர் ரொம்ப திறமையானவர், அப்படி இப்படி நிறைய அவரை அது அந்த விஷயத்துக்காக கோவப்படுற மாதிரி தெரியல, பெர்சனலான விஷயங்கள் மாதிரி போடுது. முதலில் வந்து வைரமுத்து யார் அப்படின்னு நம்ம இங்க சொன்னாதான் வைரமுத்தினுடைய பேக்ரவுண்ட் தான் தெரியும். வைரமுத்து ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர். அவர் பாட்டு எழுத வருகிற பொழுதேவும் ஒரு கல்லூரியுடைய பேராசிரியராக 2-3 புத்தகங்கள் போட்ட ஒரு கவிஞராக தான் வர்றாரு. பாரதிராஜா அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு, ஏன்னா வாய்ப்பு கேட்டு வர்றவங்க எல்லாம் வந்து வாசப்படியில கூனி குறி நின்று பௌதியமா கேட்பாங்க, இவர் மட்டும் ஒரு 6 அடி உயரத்துல கருப்பா ஒருத்தர் நேராக வீடுன்னு உள்ள வந்து ஒரு புக்கை கொடுத்துட்டு, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், என்னுடைய கவிதை புத்தகம் உங்களுக்கு தேவை இருந்தால் என்னை பயன்படுத்தி கொடுத்துட்டு போனாரு. எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. அப்படிதான் வைரமுத்துனுடைய கேரக்டர். அவரு ஒரு பேராசிரியரா இருக்காரு, ஒரு கவிஞரா இருக்காரு, புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காரு, இலக்கியவாதியா இருக்காரு. அப்படிதான் அவர் அறிவிப்புறாரு. அப்ப அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அவர் வச்சுக்கிறாரு, யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்ப நிறமாறாத புகழ் நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய லொகேஷன் பாக்குறதுக்காக ஸ்ரீலங்கா போறாரு பாரதிராஜா. அப்ப போறப்ப அந்த பிளைட்ல வச்சு அந்த புத்தகத்தை திறந்து படிக்கிறப்ப அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு வித்தியாசமான ஒரு
கவிதைகளா இருக்கு, வித்தியாசமான கோணமா இருக்கு, இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு போயிட்டு வந்தப்போ இளையராஜா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கவிஞர் வந்தாரு அப்படின்னா, சரி அழைச்சிட்டு வாங்க பார்ப்போம்னு 2 பேரும் போறாங்க, உட்காடுறாங்க, கம்போஸ் பண்றாங்க. அதான் இது ஒரு பொன் மாலை பொழுது. அதையும் சொல்றாரு, இந்த பாடல் அவர் கம்போஸ் பண்ண விதம், அவர் டியூன் எழுதின விதெல்லாம் வந்து கேட்டோடனே நாங்க வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டோம், கை தட்டணும் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப அதுக்கு பிறகுதான் அவங்க 2 பேரோட சேர்ந்து இளையராஜா, வரதராஜா, வைரமுத்து இந்த காம்பினேஷன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணியா ஆச்சு, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க. இப்போ ஒரு பாடல் உருவாவதற்கு இசை வெற்றி அடைவதற்கு இசை முக்கியமா, வார்த்தைகள் முக்கியமா அப்படின்னா யாருமே முக்கியம் கிடையாது. எல்லாரும் கூட்டணி தான், கூட்டு முயற்சி தான் சினிமா. ஒரிஜினலா இது என்னுடைய பாடல் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, இந்த வயல்வெளியில் வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே மெட்டமைத்து அவங்களே பாடி அந்த கலைப்பிதரை பாடிக்கிடுவாங்க. அவங்க மட்டும் தான் சொல்ல முடியும், இது என்னுடைய பாட்டு, இது எனக்கு மட்டும் தான் உரிமை, அவங்க மட்டும் தான் சொல்லணும். ஒரு தாய் தன் குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு தாளாட்டுறா இல்லையா, அந்த தாளாட்டு மட்டும் தான் ஒரிஜினல். அது அவங்களுக்கு தான் முழுமையான சொந்தம். ஒரு மீனவ சகோதரர் மீன் பிடிக்க போறாரு இல்லையா கடல்ல, அப்ப ஒரு கலைப்பார பாடுறாரு இல்லையா, அவரே இசையமைத்து அவரே பாடி அவரே பண்றாரு இல்லையா, அது அவர் மட்டும் தான் உரிமை கொண்டாட முடியும். ஒரு திரைப்பட பாடல் அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரு இசையமைப்பாளர் காலையில எழுந்திரிச்சு கற்பனையோட வர்றாரு வீட்டுல இருந்து. நீதிமன்றத்தை இந்த வழக்கை பின்னணியா வச்சு வைரமுத்து அப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ இல்ல அது கூடிட்டு தான் அதோட இந்த சொல்லி பிடிச்சாதான் சரியா தெரியும் ஒரு இசையமைப்பாளருடைய வேலை என்ன. கனவுகள் கற்பனைகளோட காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வர்றாரு. அவர் வரப்போறக்கூடிய கார் பெட்ரோல் முதற்கொண்டு கார் பிக்கப் டிராப் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. வந்து இவர் கம்போஸ் பண்றாரு. அந்த பாடல் எழுதக்கூடிய பாடலாசிரியருக்கு சம்பளம் அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. அந்த இசைக்கலைஞர்களுக்கு சம்பளம் தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. அந்த பாடக்கூடிய பாடகர்களுக்கு தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய கூடத்திற்கு சம்பளம் தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. இவ்வளவு முடிஞ்சப்ப அந்த பாடலை வாங்கி போய் படம் பார்க்குறாங்க, வியாபாரம் பண்றாங்க. ஆனா காலம் முழுவதும் அந்த இசையமைப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது எந்த வகையினாலும் எந்த வகையில் நியாயம். இப்ப அது ஒரு அதுக்கு என்னன்னா சட்ட ரீதியாக நம்மகிட்ட ஒரு சில சிக்கல் இருக்கு. என்னன்னா வந்து அறிவுசார் காப்புரிமை அப்படின்றாங்க. அதை வந்து நம்ம அதை பயன்படுத்தி இந்த கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நான் ஒரு சைக்கிள் வாங்குறேன், அந்த சைக்கிளை வந்துட்டு ஒருத்தர் வீல் ஃபிக்ஸ் பண்றாரு, இன்னொரு வீல் ஃபிக்ஸ் பண்றாரு. நான் சைக்கிளை வாங்கிட்டு போயிட்டேன். சைக்கிள் ஓட்டிருக்கிறதுக்குலாம் வருஷத்துக்கு நான் வாடகை கொடுத்துருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர் ஒரு பாடலை ஒரு இசையமைப்பட்ட வாங்கிட்டு போறாரு, அது காப்பிரைட் ஆக்ட் நடக்குது. இப்ப இந்த பாடலாசிரியர் இருக்காரு, நீங்க வெறும் பாடல் மட்டுமே நீங்க அது பிரபலம் வாங்க முடியுமானா, வார்த்தை இல்லாம ஒரு பாடல் எப்படி ஆகும்? அப்ப அதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு? ஒரு இசையமைப்பாளர் டியூன் போடுறாரு, அதுக்கு பாடலாசிரியர் பாடல் எழுதுறாரு, அதற்கு வந்து ஒரு பாடகர்கள் பாடுறாங்க, அதை ஒளிப்பதிவு செய்யறாரு இல்லையா, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர், அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எப்படி ஒரு டீல வந்து டிகாஷன் எவ்வளவு இருக்கணும், பால் எவ்வளவு இருக்கணும், அதுல சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய இசையை தனித்தனியா பிரிச்சு அதை வந்து ஒரு காதில் கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை அங்க வந்து இசை அங்க சவுண்ட் ரெக்கார்டிங் செய்யறாரு. அப்ப இத்தனை பேருடைய முயற்சியில தான் நம்ம ஒரு பாடலை கேட்கணும். அப்ப இது யாருமே வந்து என்னுடைய வெற்றின்னு சொல்லவே முடியாது. சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான், கூட்டு முயற்சியில் எடுக்கப்படக்கூடிய விஷயம் தான். அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் வைரமுத்து சொல்றாரு, நான் ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு ஒரு தன்னடக்கத்தை சொல்றேன். ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு இசையே முக்கியமான காரணமா இருக்கும். ஒரு சில பாடல் வெற்றி பெறுவதற்கு அதனுடைய வார்த்தைகள் முக்கியமா காரணமா இருக்கும். அப்ப இரண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை எப்படி நீங்க சொல்லலாம்? ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கலாமா, உட்காந்து சேர தட்டி உதைக்கலாமா? உங்களுக்கு நன்றி இல்லையா? நீங்க ஜாலரா போடுறீங்க, பிழைக்கிறீங்க. ஒருவேளை இளையராஜா வந்து பாரதிராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து வைரமுத்துவை அறிமுகப்படுத்தலன்னா கூட வைரமுத்து ஏதாவது ஒரு மொழியில் அறிமுகமாயிருப்பார். வீரியமுள்ள விதை எந்த மண்ணிலும் வளர்ந்துரும். அதான் இயற்கையான விஷயம், நிதர்சனமான உண்மையும் கூட. பாறையில கூட அது முளைச்சு வந்துடும், பார்த்துருப்போம். அதனால வைரமுத்துங்கிற ஒரு பொட்டன்சியலான ஒரு ஆள், அவர் இன்னைக்கு இவரை வந்து பயன்படுத்திட்டாரு. இதே வார்த்தையை நம்ம திருப்பி இவர்கிட்ட இளையராஜா கேட்டா, பஞ்சவர்ணா செல்லம்ங்கிற ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்தலன்னா நீங்க இன்னைக்கு என்ன இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, பஞ்சவர்ணா செல்லம் சொல்றாரு, பல இடங்கள் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இளையராஜாவை நான் பார்த்ததால் நான் அறிமுகப்படுத்துறேன், நான் பார்க்கல இன்னொருத்தர் பார்த்துதானா இன்னொருத்தர் அறிமுகப்படுத்திருப்பாரு, அவ்வளவுதான். இளையராஜா ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, என் கண்ணில் பட்டாரு, எனக்கு என்னோட கான்டாக்ட் கிடைச்சு நாங்க அறிமுகப்படுத்தினேன். நான் அறிமுகப்படுத்தாம போயிருந்தேன்னா ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ வேற ஒரு தயாரிப்பாளர் அவர் அறிமுகப்படுத்திருப்பாரு. இதே மாதிரியுடைய நிலைமை தான் வைரமுத்துக்கும். யாரும் யாரையும் வந்து பூஜை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இவருடைய திறமையை பயன்படுத்திட்டாங்க. இல்ல அதான் கங்கை கம்பரனுக்கு என்ன இந்த விஷயத்துல என்ன ஒரு நோக்கம் இருக்கு இந்த மாதிரி தாக்குதலை பண்றதுக்கு? இல்ல, அவர் சமீப காலமா அவர் வந்து இப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. எல்லா விஷயமும் ஒரு பத்திரிகா சந்திப்பு கூட சத்தமா பேசினது, சவுண்ட் கொடுத்தெல்லாம் பார்த்துலாம் பார்த்தோம். இப்ப வந்து இவர் வந்து தன்னை அங்க வந்து இளையராஜாவே பேசாம இருக்காரு. இளையராஜா இதை பத்தி பேசவே இல்லை. ஆனா இவர் இளையராஜாவுக்கும் ஒப்பனா சொல்லணும்னா இளையராஜாவுக்கும் இந்தியாவுக்கு ஒரு சிறு விரிசல் இருக்கு. பவதாரணி இறந்தது கூட அவங்க போகல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணனுடைய இணைய பார்க்கிறார். உண்மை ஏற்கனவே நக்கீரன்ல தொடர் வந்தப்ப தடுக்க போனதெல்லாம் இருக்கு. ஆமா, அந்த பஞ்சாயத்து அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த பஞ்சாயத்தை வந்து இதை வச்சு கிளியர் பண்ணிடணும்னு பிளான் பண்றாரு. இளையராஜா அதை கண்டுக்கிறவே இல்லை. இப்போ அரசியல் லாபத்துக்காக வந்து நீங்க வந்து யாரா போடுறீங்க, கலைஞர் கொடுத்த இடம்லாம் இருக்குல்ல,
நீங்க சந்தோஷமா தானே இருக்கு. கலைஞர் வந்து வைரமுத்து அவர்களை ஓப்பனா சொல்லணும்னா 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக போடுறதுக்காக முயற்சி பண்ணாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா வைரமுத்து வேணான்னு மறுத்தார். வைரமுத்து கொடுக்க பார்த்தாரு. வைரமுத்துக்கு கொடுக்க பார்த்தாரு. பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில 99 நினைக்கிறேன். அப்ப நீங்க தான் வேட்பாளர் நெல்லுங்க அப்படின்றார் கலைஞர். வேணாங்கிறார். ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினர் அவங்களை ஆக்குறன்ற அதுக்கு வேணாங்கிறார். அப்படி ஒரு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ அரசியல் இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கலாம், ஒரு சொல்லப்போன ஒரு மத்திய அமைச்சராக கூட இருக்கலாம். அதெல்லாம் தவிர்த்து கலைஞருக்கும் அவருக்கும் இல்லாத ஒரு தொடர்பு இலக்கிய ரீதியான ஒரு தொடர்பு. கலைஞர் ஒரு எழுத்தாளர் படைப்பாளி, இவரும் ஒரு படைப்பாளி. அதனால அந்த ரீதியான தொடர்புல இருந்தது ஒழிய இவரை மாதிரி வந்து எந்த கொள்கையும் என்ன கொள்கை கோட்பாடுகள் தான் போய் பிஜேபி சேர்ந்திருக்காரு. இவரு கங்கையமரன் வந்து பிஜேபியில வேட்பாளர் இருக்காரு, பிஜேபி ஆதரவாளர் இருக்காரு. அதை வச்சு இன்னைக்கு பல ஜூரி கமிட்டியில் மெம்பரா இருக்காரு, சென்சார் போர்டுல பொறுப்புல இருக்காரு. இப்ப நீங்க பிஜேபியினுடைய கொள்கை ரீதியா ஈர்த்து போய் அங்க போய் சேர்ந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கிடையாது. அப்ப நீங்க வைரமுத்து இதெல்லாம் அவருடைய பிரச்சனை விஷயங்கள்லாம் நீங்க பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு? நீங்க சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுங்க. நீங்க இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுங்க, இது தவறுன்னு சொல்லுங்க. அவர் வந்து கலைஞரோட நெருக்கமா இருந்தாரு, கலைஞர் அவருக்கு இடம் கொடுத்தாரு, இதெல்லாம் அவர் பார்த்தாரா? இப்ப எதுங்கிறது தனிப்பட்ட முறையில ஒரு கான்ஃபிடன்ஸ் தொடர்ந்து பேசுறாரு. இன்னைக்கு இளையராஜா விட்டு பிரிந்து வந்த பிறகு பல தேசிய விருதுகள் வாங்கிட்டாரு வைரமுத்து. இல்ல அதான் அவங்க சொல்றாங்க, இவருக்கான ஹிட்டு படங்கள் கொடுத்ததே இவர் தானே, பாடல்கள் ஹிட்டு கொடுத்ததே இவர் தானே, அதுக்கப்புறம் ரஹ்மான் வர வரைக்கும் அவர் அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க வைரமுத்துக்கு. இல்ல அப்படி கிடையாது. வைரமுத்து திரைப்பாடல் எழுதாம இருந்தா கூட இலக்கியத்துறையில் அவருக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் மாதிரியோ அந்த ஒரு கேட்டகரியில இருந்திருப்பார். நீங்க திரைப்பட பாடல் தான் இன்னும் பெருசா இருப்பார், இன்னும் மரியாதை கூடி இருக்கும். திரைப்பட பாடலாசிரியர் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வைரமுத்து அடைச்சிட்டாங்க, சொல்ல போனா ஓப்பனா சொல்லணும். அதை தாண்டி இலக்கிய உலகத்துல விட்டுருந்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் சாதனை பண்ணிருப்பாரு. அது பெரிய பெரிய உயரத்துக்கு போயிருக்கும். திரைப்பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஒருவேளை பட வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தாருன்னா இலக்கிய உலகில் ஒரு பெரிய அளவுல பிரபலியமா இருப்பாரு, சைன் பண்ணியிருப்பாரு. அப்ப இவர் சொல்றது வந்து தனிப்பட்ட முறையில அவர் இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் கொட்டி தீக்கிறாரு அவர். ஆனா இது வரைக்கும் அவர் வைரமுத்து எதுவும் பேசல, சம்பந்தப்பட்ட இளையராஜாவும் இளையராஜா கூட ஒரு மேடைகள்ல பேசும்போது சிறந்த பாடலாசிரியர் கவிஞர்னா கண்ணதாசன் அவர் சொல்லியிருப்பாரு, இவர் உடனே எம்எஸ்பி சொல்லுவாரு. இந்த இது அப்பையிலேருந்தே இளையராஜாவுக்கும் இருக்கு. ஒரு சிறு ஒரு மோதல் இருக்கு. ஆனா அது 2 பேருமே ஒரு நாகரீகமா பிரிஞ்சுட்டாங்க. இளையராஜா நேரடியாக இது வரைக்கும் வைரமுத்து பேசுனதில்ல, இளையராஜாவும் பேசுனது அங்கொன்று இங்கொன்றமாக சிலடையா பேசுவாங்களே விட நேரடியாக இது வரைக்கும் யாரும் பேசுனது. இந்த விஷயம் தான் அவர் வந்து மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அடுத்து நான் ஒருத்தர் தான் தம்பின்னு இருக்கேன், நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்றாரு. அவர் இது வரைக்கும் பேசல. அதான் இன்னைக்கு இளையராஜாவா இருக்கட்டும், வைரமுத்துவா இருக்கட்டும், 80s 90s பிறந்தவங்களுக்கு வேணும்னா இவங்க 2 பேரையும் இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய பின்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு எல்லாம் பொறுத்தவரை 2 பேருமே இன்னைக்கு அவுட் ஆஃப் தான். ஆமா, நீங்க யாருன்னு கேட்பான் முதல்ல, அவன் என்ன சண்டை இங்க நடக்குது, ஓரம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை. அப்ப இதனால 2 பேருமே தமிழ்நாட்டினுடைய ஒரு பொக்கிஷன் தான், வைரமுத்துவாக இருக்கட்டும் இளையராஜா. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில அவங்களுக்குள்ள படைப்பு ரீதியான மோதல் கிடையாது. அதையும் சொல்லணும், படைப்பு ரீதியான மோதல் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு மோதல் இருக்கு, பிரிஞ்சுட்டாங்க. அதற்கு போய் இவரும் பெரிய சாதனை பண்ணிட்டார். அதுக்கு போய் 2-3 தேசிய விருது வைரமுத்து தனியா வாங்கிட்டாரு. இளையராஜாவும் அதுக்கு போய் எங்கே ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க. 2 பேருமே ஒரு திறமையான ஆட்கள் தான். 2 பேரும் சேர்ந்து பண்றப்ப ஒரு சின்ன ஒரு ஈகோ வருது, கிளாஸ் ஆகுது, பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தனித்தனி பாதைகள் 2 பேரும் பயணப்படுறாங்க. ஆனா 2 பேரும் பொது இடங்கள்ல இந்த மாதிரியான விவாதங்கள்ல வைக்கிறது கிடையாது. கங்கையமரன் பேசினதா ஒரு பெரிய விவாதமா இருக்கு. இல்ல அதான் இப்போ 2 பேருமே ஒரு மூத்த கலைஞர்கள், 2 பேரும் மரியாதைக்குரிய போற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க. இந்த சர்ச்சைகளை மீண்டும் வைரமுத்து இப்படி ஒண்ணு சொன்னா அது சர்ச்சையாகும் வைரமுத்துக்கும் தெரியாதவர் கிடையாது. இப்போ இந்த நிலையில 2 பேரும் ஒரு உயர்ந்த இடத்துல, 2 பேரும் ஒரு கட்டத்துல போய் உயர்ந்த இடத்துல இன்னமும் அந்த சர்ச்சைகள் வளருவது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமானதா? அது வைரமுத்துவாக இருக்கட்டும் அல்லது இளையராஜாவா இருக்கட்டும், இது ஆரோக்கியமானதா? இது இன்னமும் அந்த போக்கு வளர்ந்து இல்ல. இந்த அவருடைய உயரத்துக்கு இது ஆரோக்கியமானதா கிடையாது. 2வது அவர் பேசினது வந்து அந்த மாதிரி பேசல. ஒரு பாடல் வெற்றிக்கு இசையும் ஒரு காரணம், ஒரு சில பாடலுக்கு வார்த்தைகள் முக்கியமா ஒரு காரணம். அந்த அஞ்ஞானிங்கிறது இளையராஜா குறிக்கிற மாதிரி தானே வருது. அது வந்து ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த சர்ச்சை வந்து இன்னைக்கு நேரத்துல இல்ல, ஒரு பாடலுக்கு வெற்றிக்கு காரணம் வார்த்தைகளா இசையாங்கிற ஒரு டிபேட்டுக்கு வந்து காலங்காலம் எம்எஸ்சி காலத்துல இருந்து போயிட்டு இருக்கு. என்னுடைய வெற்றி பெற்றது அந்த அர்த்தத்துல சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க வந்து ஞானி, புரியுங்களா அஞ்ஞானின்ற மாதிரி சொல்றாரு. அது மறைமுகமா இளையராஜா சொல்றாருங்கிறது தான் பார்க்க. அது உண்மையா தான் இருக்கலாம் இளையராஜா சொல்ற மாதிரி. ஆனா சொன்னாலும் கூட அது இன்னும் நேரடியா தாக்குதல் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அவங்க தாக்குதல் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. மறைமுகமா ஒரு விஷயத்தை சொல்றாரு, அவங்க நேரடியாக பல தாக்குதல் அவருடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு வச்சிருக்காங்களே. அப்படிங்கும் போது இதுக்கு அது பெரிய அவங்க திருப்பி இதே மாதிரி மைல்டான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு போயிருக்கலாமே. இவ்வளவு மிரட்டக்கூடிய தோணியில அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் இளையராஜாவை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த சோக்கால்டு முற்போக்கா இருக்கக்கூடியவங்க இளையராஜா மீது ஒரு தாக்குதலா பண்ணிட்டு இருக்காங்க, அவரை போட்டதுல அவங்க தான் இவரை ரொம்ப கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இந்த முற்போக்கா பேசக்கூடியவங்க இளையராஜாவை இப்படி தூற்றுகிற வேலைகள் இருக்கா? அதுக்கு என்ன காரணம்?
முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் கட்டில சிந்திக்கக்கூடியவர்கள் நடுநிலையா இருப்பாங்க எப்பயுமே. இப்ப நான் வந்து இளையராஜானுடைய மிகப்பெரிய ரசிகர். சிறு வயதுல இளையராஜா பாட்டை கேட்டிருக்கேன். என்னுடைய போன் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் இளையராஜா பாட்டு தான் இருக்கும். இப்ப நான் வண்டியில வரப்ப கூட அந்த பாடல் கேட்டு தான் வந்தேன். ஆனா அவருடைய பாடலை கேட்கலாம், அவருடைய பேசுறது கேட்க முடியாது. அதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்ப நம்ம பிரிச்சு பாக்குறோம், இளையராஜா பாடல் வேற, இளையராஜா வேற. இதுதான் முற்போக்கு. அப்ப இந்த தாக்குதல் எங்களுக்கு பிரச்சனை இளையராஜா மேல என்ன இது? தமிழ்நாட்டினுடைய ஒரு பொக்கிஷம் இளையராஜா, அதை மாற்றுக்கிறது இல்லை. தமிழ் இசையை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பங்கு இளையராஜாவுக்கு இருக்கு. இந்தி பாட்டினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது அதை உடைத்தெறிந்தவர் இளையராஜா. அவருடைய சாமானிய எளிய நிலையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு பிறகு இளையராஜா. அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவருடைய பேசுகிற பேச்சு இன்னைக்கு வேறு ஒரு டோன்ல இருக்கு, வேறொருடைய பொருளாக இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எதிர்த்து பேசத்தான் செய்யணும். முற்போக்குவாதிகளுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன வாக்கிய தகராறா? அதெல்லாம் கிடையாது. இளையராஜா என்றும் போற்றுதலுக்குரியவர். இளையராஜா பாடல் இன்றைக்கும் காலத்தில் அழியாத பாடல். திராவிடம் பேசுகிறவங்க இப்படி ஒரு விமர்சனம் இல்ல அந்த வைக்கிறாங்க. திராவிடம் பேசுகிறவர்கள், முற்போக்கு பேசக்கூடியவர்கள் நடுநிலையோடு பேசுறாங்க. அது அவர்களுக்கு ஒரு சாராருக்கு எதுக்குத்தான் செய்வாங்க. இங்க நடுநிலைன்றதுல பேசினா அங்க ஒரு பக்கம் எதுக்குத்தான் செய்வாங்க. ரெண்டு பக்கமே கூட எதிர்ப்பு வரும். இளையராஜா மீதான இந்த விமர்சனங்கள் வைக்கிறது அப்படின்றது அது அவருடைய சாதிய பின்புலத்திலேருந்து தான் விமர்சனங்கள் வைக்கப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவர் தன்னுடைய அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறது இல்லையே. இவங்க ஏன் அடையாளப்படுத்துறாங்க? இளையராஜா ஒரு இடத்துலயும் கூட நான் அந்த மாதிரியான சாதிய பின்புலத்துல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இடத்துலயும் அவர் தன்னை வந்து ஒரு உயர்ஜாயத்தான பேசிக்கிறாரு. இப்ப அப்படித்தானே அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நீங்க அந்த மாதிரி நீங்க அவரை யோசிக்க வேண்டிய அவசியம், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த மாதிரி இல்லையே, அவர் அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே. அந்த மாதிரி நினைச்சிருந்தாருன்னா அவருடைய பழைய வாழ்க்கையில் புரிஞ்சு இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அவர் இன்னைக்கு வந்து நான் ஒரு மேல்தட்டு மக்கள் அந்த மாதிரி இடபிள்யூசில கேட்டகரியில இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் உண்மை அவர் அது மாதிரி நினைக்காத மாதிரி இவங்க நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் இன்னொரு பக்கம் சொல்லும் போது இறை வாழ்த்துங்கிற அளவுக்கு எல்லாம் போறாங்க. இந்த இளையராஜாவுடைய இசைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தால தான் அவர் இந்த மாதிரியான இசையெல்லாம் அமைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையாது இல்ல. ஆரம்ப காலத்துல இளையராஜாவினுடைய பயணம் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவருடைய உயரம் போக 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 என்ன ஆச்சுன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல. இந்த தெலுங்கு தேசத்தை சேர்ந்த ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, காலகட்டத்தில் பிரசாத் ஸ்டுடியோல வரிசையா வாசப்படியில் நிற்பாங்க. இவர் யாரு புக் பண்ணாலும் அந்த படம் அன்னைக்கு சேல்ஸ். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருந்துச்சு அவர். நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, ஹீரோ யாரு அதுவும் தெரிய வேணும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அந்த படத்தை நாளைக்கு காலை வித்துட்டு போயிடலாம். அந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு அந்த படத்தை வித்துட்டு லாபத்தை எடுத்துட்டு போயிடலாம். படம் ரெண்டா ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப தெலுங்கு அந்த மாதிரியான வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டியோட வந்து படத்தை காலில் வச்சு காலில் விழுந்துருவாங்க. தேவடா எங்களுக்கு படத்துக்கு நீங்க தான் போகணும். இது இப்படியே சொல்லி அவருக்கு மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல, நமக்கு ஒரு பவர் இருக்கு போல அப்படின்னு அவரை உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரியான பேச்சுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நடந்துக்கிறார் ஒழிய ஆரம்ப காலத்துல ரொம்ப எளிமையா சாதாரணமா தான் இருந்தார். அவருடைய பயணம் அப்படித்தான் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஆட்கள் சாதி ஒழிப்பு கருத்தின் அடிப்படையில தான் அந்த பாடல்கள் இசையெல்லாம் அமைக்கப்பட்டதா? இந்த போராடா அந்த பாடலாம் நீங்க சொல்றீங்க. அந்த பாடல்லாம் வந்து கூட அது அந்தந்த இயக்குநர்கள் கேட்டு வாங்குறதா. இவருக்கு அந்த மாதிரியான எந்த சிந்தனையும் எப்பயுமே இருந்து கிடையாது. சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு, உயர் சாதி, தாழ்ச்சி சாதி, அந்த மாதிரி இந்த தாட்டும் கிடையாது. அவர் முழுக்க ஒரு கமர்ஷியல் இசையமைப்பாளராக தான் இருந்தார். இப்படியும் கொடுப்பாரு, அப்படியும் கொடுப்பாரு. ஆமா, நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு. உன்மதமா இன்மதமா, ஆண்டவன் எந்த மதம் ஒரு பாட்டு போடுவாரு. இந்த பக்கம் ரமணரை பத்தி ஒரு பாட்டு போடுவார். இந்த பக்கம் ஜீசஸை பத்தி போடணும்னாலும் பாட்டு பாடுவார். தேவர் சமாஜத்தை பத்தி பாடணும்னா அது பாடுவார். சின்ன கவுண்டர் கேட்டீங்கன்னா அதை போட்டு கொடுப்பாரு. அவர் வந்து எல்லா தரப்புக்கும் பொதுவானவராக தான் இருந்தார். ஆனா இப்ப அரசியல் ரீதியாக சில முடிவுகள், அவர் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் வந்து ஒரு சர்ச்சையா இருக்குது. ஆனா அவர் எந்த வட்டத்துக்கும் அடையாத ஒரு மனிதராக தான் இருந்தார். இப்போ ஆரம்ப காலத்து வரைக்கும் எப்படிதான் இருந்தாரு, சமீப காலத்துல அவர் மாறி. சரி, அதான் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இளையராஜா பத்தி பேசும்போது ஏஆர் ரஹ்மானை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. இளையராஜா வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய மோசடிகள் செஞ்சார், ஏஆர் ரஹ்மான் வளரவே விடக்கூடாதுன்னா நினைச்சாரு, அவருக்கு வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஏர்போர்ட்லயே தடுத்து வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இளையராஜா ஏஆர் ரஹ்மானை எப்படி பார்த்தாரு, இளையராஜாக்கு எதிராக இப்படி எல்லாம் செயல்பட்டாருங்கிறாருன்னு சொல்றாங்களே, அதுலதான் உண்மை இருக்குதா? இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தடுக்கக்கூடிய இடத்துலயும் இளையராஜா இல்லை. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்த காமெண்டேட்டர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. வந்து ஒரு படம் 2 படத்துல போயிட்டாங்க. நிறைய இசையமைப்பாளர்கள் ஒரு படம் 2 படம் பண்ணுவாங்க, சில பேர் 5-6 படம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. காமெண்டேட்டரே கிடையாது அவருக்கு. அப்படித்தான் இவரையும் நினைச்சார். ஏஆர் ரஹ்மான் வந்து அப்படித்தான் நினைச்சாரு. ஏதோ ஒரு பையன் நம்மள்ட்ட கீபோர்ட் பிளேயர் இருந்த பையன் ஏதோ ஒரு மியூசிக் பண்றான் போல, அது வந்து கீபோர்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கான், ஒரு 2 படத்துல போயிடுவான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரு திரும்பி பாக்குறதுக்குள்ள அவர் எங்கேயோ போயிட்டார் வளர்ச்சி. இளையராஜா இந்த பையனை நம்ம காமெண்டேட்டரான்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள ரஹ்மானுடைய வளர்ச்சி பெருசா போயிடுச்சு. இளையராஜாவினுடைய ஒரு 10 வருட வளர்ச்சியை ரஹ்மான் 2-3 வருஷத்தையே அடைஞ்சிட்டார் போய்.
ஹிந்தி படம் பண்றாரு, அங்க பண்றாரு, இங்க பண்றாரு, பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டாப்புல. அப்படிங்கும்போது அந்த நேரத்துல அவர் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தாண்டி ரகுமான் போயிட்டார். ரகுமானுடைய காலகட்டம் வேற, இளையராஜாவினுடைய காலகட்டம் வேற, எம்எஸ்வியினுடைய காலகட்டங்கள் வேற. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு இசையமைப்பாளர்கள் தீர்மானிச்சுட்டாங்க. அது காலம் அதுவா தீர்மானிச்சுக்கிறது. அந்த மாதிரிதான் ஒழிய யாரையும் தடுக்க முடியாது, யாரையும் அழிக்கவும் முடியாது. திறமை உள்ளவர்கள் யாரா இருந்தாலுமே ஏதாவது ஒரு இதுல வந்து நீர் தன் வழித்தடங்களை தேடிக் கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாங்க. சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையினுடைய தன்மைகள் மாறுபட்டு இருக்குதா? இன்னைக்கு ரசிக்கக்கூடிய என்ன அரிநிறுத்து போன்றவங்களுடைய இசையெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் இசையே இல்லை, பாட்டு எல்லாம் வந்து இன்னைக்கு வரிகள் முக்கியம் இல்லை, இசைதான் வந்து இன்னைக்கு அந்த எப்படி பீட் பண்றா, எப்படி பீட் இருக்கு, இதுதான் இன்னைக்கு மீனா பார்க்கப்படுது. இந்த இசை ரசிக்கிற மனப்பான்மைங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு? எதனால அனிருத் இந்த அளவுக்கு மூசாகிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, ஒரு கால மாற்றம் தான். ஒவ்வொரு சீசன் தான் அது. உங்களுக்கு எம்எஸ்வி பாடல் எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு பேட்டர்னா இருக்கும். இளையராஜாவினுடைய பாடல் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 6-7 இன்ஸ்ட்ருமெண்ட்டை தவிர வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டே பயன்படுத்த மாட்டாரு. லட்சக்கணக்கான பாட்டுக்கு அவ்வளவுதான் பண்ணியிருப்பாரு. நீங்க எல்லா பாடலையும் உட்காந்து பொறுமையா கேட்டீங்கன்னா தபலா இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், வயலின் இருக்கும், செல்லோ இருக்கும், 2-3 பேஸ் கிட்டார் போட்டிருப்பாரு, கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த 5-6 இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட மாட்டாரு. இதுக்குள்ளதான் லட்சக்கணக்கான பாடல் போட்டிருக்காரு. அப்ப அவரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்புறது இல்லை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டியூன் நம்பர். அந்த டியூன்ல வேரியேஷன் காட்டணும். பல்லவி ஒரு மாதிரி இருக்கும், சரணம் ஒரு மாதிரி இருக்கும், பிஜிஎம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் சரணம் ஒரு மாதிரி இருக்கும், தொகைரா ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்ட் சாங்கா இருந்தா கூட அதுல சின்ன ஒரு மெலடி உள்ள வச்சிருப்பாரு. சோகப்பட்ட இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு மெலடி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவர் ஒரு வேரியேஷன் காமிச்சாரு. அவர் ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணார். ரகுமான் வந்த பிறகு சவுண்டுக்கு முக்கியம் கொடுக்க ஆரம்பிச்சார். சின்ன சின்ன சவுண்டுகள் கூட கேட்க ஆரம்பிக்கும். அப்ப சவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்த காலகட்டம் இப்ப அனிருத் மாதிரியான ஆட்கள் வர ஆரம்பிச்ச பிறகு அவங்க ஒரு டைப் ஆஃப் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு கேட்கறாங்க. அது ஒரு மாதிரி ஃபாஸ்டா போகணும், எல்லாமே எங்களுக்கு ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிருங்க படம். இல்ல, இன்னைக்கு ரசிகர் மனப்பான்மையுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி இளையராஜாவோட இசை இன்னைக்கு அமைக்க முடியலன்னு பார்க்கலாமா? உண்மைதானே அது. இப்ப அனிருத் மாதிரியான ஆட்கள் வந்த பிறகு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுச்சு இசை. வேற ஒரு ஜோன்ல போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ரகுமானுடைய காலகட்டத்தை அவர் தாக்கு இழுத்து வர முடியல. ரகுமானுடைய ஒரு காலத்துல எந்த இசையமைப்பாளருமே இளையராஜாவுக்கு எதிராக கிடையாது. ஒரு 25 வருஷம் தனிக்காட்டு ராஜா, அவர் போடுறதா மியூசிக், அவர் கேட்கறதான் சொல்றதான் வேத வாக்குங்கிற மாதிரி 25 வருஷம் தன்னுடைய கண்ணுக்கட்டிய துறவரை எதிரிகளே கிடையாதுங்கிற மாதிரி இருந்தார். அதற்கு ரகுமான் வந்தப்போ ரகுமானுடைய காலகட்டம், ரகுமான் காலகட்டங்கள் நிறைய இசையமைப்பாளர் இருந்தாங்க. இந்த வித்யாசாகர், பரத்வாஜ் போன்றவர்கள், தேவா போன்றவர்கள் நிறைய வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜெனரேஷன் உருவாயிருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க அனிருத் மாதிரி, ஜி பிரகாஷ் மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கை கொடுக்குறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அது புதுசா இருக்கு. சரி, இப்போ இந்த இசையுடைய சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல கூட இப்போ இசையில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளும் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விட வைரமுத்துடைய இந்த பாடல்கள் குறைவுக்கான காரணம் என்ன? இல்ல அந்த ஏற்கனவே ஏற்பட்ட அந்த சர்ச்சை தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்ல, வைரமுத்து ஒரு காஸ்ட்லி கவிஞர். ஓப்பனா சொல்லணும்னா சிறு பட்ஜெட் படங்கள்ல அவரை வச்சு பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவர் சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்துக்கு நீங்க 5 பாடணும், 5 பாடமே நான் தான் எழுதுவேன்னு கேட்பாரு. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. 2வது சின்ன பட்ஜெட் படங்களை அவர் வச்சு பண்ண முடியாது. ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது சிறு இசையமைப்பாளர்கள், புதுசா வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் அணுகிறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கு. அதனால ஒரு மதன் கார்கி மாதிரி ஆட்கள் ஒரு பையன் எழுதுறாரு நிறைய. மத்த கவிஞர்கள் இப்ப கவிஞர்கள் நிறைய வந்துட்டாங்க. இல்ல, பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள்ல கூட ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் இந்த மாதிரி காம்போல கூட இன்னைக்கு வைரமுத்து இல்ல அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. ஏஆர் ரஹ்மான் காம்பவுண்டுக்குள்ள வைரமுத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. ஆமா, அது சுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால அவரை கொஞ்சம் அந்த காம்பவுண்டுக்குள்ள போறதில்லை. ஆனா பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படத்துல வைரமுத்தினுடைய பங்களிப்பு இருந்திருக்கும். ஏன்னா அது இருந்திருந்தா கூடுதல் சிறப்பு. நீங்க அவர் தனிப்பட்ட முறையில வைரமுத்தின் மேல என்ன 1000 குற்றச்சாட்டுகள் வச்சாலும், 1000 விமர்சனங்கள் வச்சாலும், கவிஞரா நீங்க அவரை பாக்குறப்ப அவருடைய இடம் முன்னும் அப்படியே தான் வச்சிருக்காரு. அந்த இடத்த அவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க அவர் கவிஞரா பயன்படுத்திருக்கலாம். வைரமுத்துவாயும் பயன்படுத்துறீங்க, ஒரு கவிஞரா நீங்க அவரை பயன்படுத்திருக்கலாம். அதை கொஞ்சம் தவறிட்டாங்கன்னு தான் தோணுது. இல்ல, இந்த பொதுவாவே இந்த வைரமுத்துக்கு இப்போ படங்கள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இல்லவே இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துல அவதான் சொல்றேன், செலக்டடான படங்கள் தான் பண்றாரு. அது அணுகிறதுக்கு ஒரு காரணம், அதாவது பட்ஜெட் வைஸ் ஒரு காரணம். அவர் எல்லா படங்களும் நான் தான் எழுதுவேன்னு சொல்லுவாரு, அது ஒரு தயக்கம். ஏன்னா அது புது ஆட்கள் போய் அணுகிறது கொஞ்சம் ஈஸியா கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும் போது அவங்க வந்து அடுத்தடுத்த கவிஞர்கள் வந்தாங்க. இன்னைக்கு கவிஞர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. முதல்ல ஒரு 5-6 கவிஞர் தான் இருப்பாங்க, ஒரு 5-6 பாடகர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு கவிஞர்கள் கூட்டாங்க, பாடல்கள் கூட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வைரமுத்தும் அப்டேட் பண்ணிக்கலையா? இல்ல, அவருடைய கவிதைகள் இன்னைக்கு எடுத்து நம்ம படம், அவருடைய கவிதை தொகுப்புகள் எடுத்து இன்னைக்கு படலாம் பண்ணலாமே, நிறைய இருக்கு. சொல்ல போனா அது இப்ப இருக்கிற கவிதைகளை காட்டில அப்ப பெட்டராவே இருக்கு சொல்ல போனா. இல்ல, இன்னைக்கு ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்களா? இப்ப வந்து வரிகளுக்கு அங்க முக்கியத்துவமே இல்லையே. வரிகள் அங்க உள்ள போயிருக்காங்க, இசைதான மேலோங்கி நிக்குது. ஏதோ ஒரு வரியை போட்டா போதுங்கிற மாதிரி தானே இருக்கு. யார் அந்த வார்த்தைகளை திருப்பி ரிப்பீட் பண்றக்கூடிய சூழ்நிலை இல்லையே. அயோத்தின்னு ஒரு படத்துல எழுதியிருக்காரு. அந்த படத்துல
சாரதின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கு. அதாவது யாருன்னு தெரியல, புதுசா இருக்குன்னு நான் கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். அந்த மாதிரி ஒரு சில கவிஞர் ரேரா வர்றாங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அவங்களும் அப்படியே அந்த கமர்ஷியல் கடல்ல அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்க. அப்படியும் ஏன்னா ஏதோ எழுதிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சில கவிஞர்கள் அத்திப்பூத்த மாதிரி வர்றாங்க. அந்த ஒரு சில பாடல்களும் வெளியில பெருசா கேட்கப்படுது. அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியுது. அப்புறம் சில பாடல்கள் இப்பெல்லாம் வருது. பெரிய பெரிய உச்ச நட்சத்திரம் நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய படங்கள் ஓப்பனிங் சாங்லாம் கேட்கறப்ப அது என்ன வார்த்தைகளே தெரியல. அதுல இசைதான் அங்க மேலோங்கி இருக்கவில்லை, வார்த்தைகள் அப்படியே கரைஞ்சு போயிருது. அதனால இசையமைப்பாளர்களும் அது பெருசா கவனிச்சுக்கிறது இல்ல. கவிஞர்கள் ஆரோக்கியமான ரசனை இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் மார்க் அப்படின்னாலும் இது ஒரு பாடல்கள்ல அந்த கவி ஒரு பாடல் அப்படிங்கும்போது அதுல இருக்க பல்லவிகளை தவிர்க்க முடியாத ஒண்ணு. இந்த மாற்றங்கிறது ஆரோக்கியமானதா? ஆரோக்கியம் இல்லாது இப்ப சினிமாவே ஆரோக்கியம் இல்லாம தானே இந்த நோஞ்சான் பிள்ளையா தானே போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா. உங்களுக்கு பெருசா கதைகள் யோசிக்கிறது இல்ல, பெருசா வந்து டிசைன் போஸ்டர் டிசைன் முதற்கொண்டு யோசிக்கிறது கிடையாது. அப்படிங்கும் போது எல்லாமே மொத்தமா தலை முதல் காது வரை வந்து அங்க வந்து பெரிய நோவுல தான் இருக்கு. இப்ப அதனால அந்த தாக்கம் அதுலயும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு சுத்தமான ஒரு கவிதையை எடுத்து ஒரு பாடலா பண்ணி அதை நீங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இசையமைப்பாளர் முடிவு பண்ணும். இந்த இடத்துல பாடல் வரிகள் எந்த அளவு இருக்கணும், இசை எந்த அளவு இருக்கணும். அதுக்கு இளையராஜா அதை கரெக்டா பண்ணுவார். அந்த வார்த்தைகள் இளையராஜா பாடல்ல கிளியரா கேட்கும். அப்புறம் ரஹ்மான் பாடல்ல கொஞ்சம் கம்மியா கேட்டுச்சு. இப்போ வந்து சுத்தமாவே கேட்கறது இல்ல. இப்போ அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம் தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மற்றொரு நேர்காணலை சந்திப்போம். தொடர்ந்து நியூஸ் லைட்.